திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்டம் என்பது மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு மாவட்டம். குறிப்பாக அண்ணாமலையார் திருக்கோயில்களுக்கு நாடெங்கிலும் உலகெங்கிலும் உள்ள மக்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் பல்வேறு சாலை சீரமைப்பு பணிகளை மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் வேவா வேலு அவர்கள் மிக துரிதமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தருணத்தில் அவருடைய செயல்பாட்டிற்கு தமிழ்நாடு வணிகர்களை பேரமைப்பு எங்களுடைய பாராட்டுதலை நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. அதே போன்று இங்கு வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்கு சரியான போதுமான இடவசதி இல்லாத காரணத்தினால் அதற்கு உடனடியாக அறநிலைத்துறை அமைச்சரிடத்திலே நாங்கள் கோரிக்கை மனு ஒன்றை தர இருக்கிறோம். அவர்கள் உடனடியாக வருகின்ற வெளியூர் வாகனங்கள் உள்ளூர் வாகனங்கள் என்று நிற்பதற்கு சரியான இடத்தை தேர்வு செய்து தரப்பட வேண்டும். வாகனங்கள் எல்லாம் நகருக்குள்ளே வர முடியாத நிலை இருக்கிறது. ஆகவே நகரத்துக்குள்ளே இருக்கின்ற வாடகை கொடுக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வாடகை போகாத நிலை தள்ளாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அரசு துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு அனைத்து மாநிலத்தினுடைய வாகனங்கள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வருகிறது. அதை நிறுத்துவதற்கு போதுமான இடவசதியை போர்க்கால அடிப்படையில் செய்து தரப்பட வேண்டும். அதேபோன்று காவல்துறை போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளை எண்ணிக்கை அதிகப்படுத்தி போதுமான வகையில் மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாத வகையில் வருகின்ற வாகனங்களை சீரமைத்து தருவதற்கு போக்குவரத்து காவலர்களை அதிகப்படுத்த வேண்டும் என்பதையும் தமிழ்நாடு வணிகர்களை பேரமைப்பு வலியுறுத்துகிறார். அதே போன்று நகை அடகு வைத்தவர்கள் திரும்ப பெறுவதற்கு பல்வேறு சட்டங்களை போடப்பட்டிருக்கிறது. அது திரும்ப பெற வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்களை பேரமைப்பு ஏற்கனவே வலியுறுத்தி கடிதம் வந்திருக்கிறோம். குறிப்பாக ஒரு சாமானியன் நகையை அடகு வைத்து மொத்த தொகையை கட்டி திரும்ப பெறதான் ரினியூல் செய்ய முடியும் நிலை இருக்கிறது. அந்த நிலை மாற்றப்படவில்லை என்று சொன்னால் சாமானிய மக்களுடைய நகை அடமான வைத்த இடத்திலே மூழ்கி போகக்கூடிய ஆபத்து இருக்கிறது. அந்த சட்டத்தை கட்டாயமாக திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்களை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. வருகின்ற ஜூலை 22, 23 தேதியிலே மாநிலத்தினுடைய செயற்குழு கூட்டம் கொடைக்கானல் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திலே பல்வேறு தீர்மானங்களை எடுக்க இருக்கிறோம். குறிப்பாக ஆன்லைன் வர்த்தகம், டிமார்ட் போன்ற வர்த்தகங்கள் இதை கட்டுப்படுத்துவதற்கு அரசு முறைப்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு தீர்மானங்களை அங்கு எடுக்க இருக்கிறோம். தேவைப்படுமையானால் அங்கு அதுபோன்ற கார்ப்பரேட் கம்பெனிகளை எதிர்த்து நாடு தழுவிய போராட்டத்தையும் அறிவிப்பதற்கு தமிழ்நாடு வணிகர்களை பேரமைப்பு தயாராக இருக்கிறது. பாதுகாப்பு என்பது பல இடங்களில் சில அச்சுறுத்தல் இருந்தாலும் போர்க்கால அடிப்படையிலே காவல்துறை நடவடிக்கை எடுத்துக் இருக்கிறார்கள். குறிப்பாக அரசியல் கட்சிகள் மாநாடு கூட்டங்கள் எது நடத்தினாலும் அந்த பதிலே கடைகளை பூட்டச் சொல்வது ஒரு தேவையில்லாத செய்தியாக இருக்கிறது. அந்த நிலைப்பாட்டை கட்டாயமாக திரும்ப பெற வேண்டும். ஒரு அரசியல் கட்சிகளுக்கு கூட்டம் நடத்துவதற்கோ மாநாடு நடத்துவதற்கோ அனுமதிக்கின்ற பொழுது அங்கு போதிய பாதுகாப்பை தர முடிந்தால் மட்டுமே அனுமதி தரப்பட வேண்டுமே தவிர அவர்கள் அனுமதி கொடுத்துவிட்டு திறந்திருக்கின்ற கடைகளை உடனடியாக பூட்டுங்கள் என்று சொன்னால் எந்த வகையில் ஏற்க முடியாது. காரணம், இரவு தேவையான பொருட்களை அவர்கள் தயார் செய்து வைத்திருப்பார்கள். கடையை பூட்டுங்கள் என்று சொன்னால் பல ஆயிரக்கணக்கான பணங்கள் இழப்பீடு ஏற்படக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இதை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். தமிழக அரசு பெயரில் தமிழ் பெயரில் அதை யாருமே வணிகர்கள் கடைபிடிக்கிறது இல்லை, அதை நாங்கள் முறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ தொடர்ந்து அதனுடைய நடவடிக்கைகளை தமிழ்நாடு வணிகர்களை பேரமைப்பு மாவட்ட வாரியாக பிரித்தெடுத்துக் கொண்டிருக்கிறது. அரசும் அதுக்குரிய அதிகாரிகளையும் பேரமைப்பு நிர்வாகிகளை இணைத்துக் கொண்டு ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விரைவாக அந்த பணி தொடங்கும். குறிப்பாக தமிழகம் முழுவதும் முதல் பெயர் தமிழ் தான் இருக்கப்பட வேண்டும் என்பதிலே 100% தமிழ்நாடு வணிகர்களை பேரமைப்பு ஆதரவாக இருக்கிறது. அந்த பணி விரைவாக தொடங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 24 மணி நேரமும் கடை வச்சிருக்கிறதுக்கு தமிழக அரசு அனுமதிச்சிருக்கு. ஆனால் காவல்துறை மணி 10:30 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே மூட சொல்லி, அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த துறையினுடைய அமைச்சர் அவர்களே 24 மணி நேரமும் கடைகள் திறக்கலாம் என்று சொன்ன பிறகும் காவல்துறை அதிகாரிகள் 10 மணிக்கு பூட்டுங்கள் 11 மணிக்கு பூட்டுங்கள் என்று மாவட்ட வாரியாக வேறுபடுவதை நாங்கள் ஏற்க முடியாது. ஆகவே காவல்துறை இயக்குநரை மீண்டும் சந்தித்து இது சம்பந்தமாக வலியுறுத்த இருக்கிறோம். திறந்திருக்கின்ற கடைகளுக்கு பாதுகாப்பு தர வேண்டுமே தவிர கடைகளை மூடுங்கள் என்ற வாசகம் இருக்கக்கூடாது என்பதிலே மிக அழுத்தம் திருத்தமாக நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம்.